வந்துட்டோம், வாழ்ந்துட்டோம். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அப்படியே இருக்கோம். சரி, அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னது? நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இத்தனை நாள் நீங்கள் கிளாஸ் வந்திருக்கீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? 10 நாள் கிளாஸில் சூரிய நமஸ்காரம், யோகா ஆசன முறைகள் கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி கற்றுக்கிட்டீங்க. அப்புறம் தியானம் கற்றுக்கிட்டீங்க. அப்புறம் வேற ஹீலிங் பற்றின விஷயம். இப்போ ஹீலிங் வருவோம், அதான் ரொம்ப முக்கியம். இந்த உப்புல வந்து என்ன இருக்கு? அயோடின் இருக்கு. சரி, அயோடின் இருக்கா? கலக்குறீங்களா? அயோடின் இருக்கா? கலக்குறீங்களா? கலக்கிறோம். அயோடின் கிடையாது இல்லை. சரியா? அயோடின் கலந்த உப்பு, அயோடின் அதில் கிடையாது. சரியா? இப்போ அந்த உப்புல வந்து என்ன அப்படின்னா கிருமி நாசினி அப்படின்னு சொல்லி எந்த படத்தில்? கமல் ஒரு படத்தில் சொல்லுவாரா? அது படத்தில் சொன்னதை நம்ம கைதட்டி பார்ப்போம். தசாவதாரம் படம் பார்த்தீங்களா? அதில் ஒரு சீனில் வந்து கமல் வந்து அந்த வயலை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவார்? கடலில் தூக்கி எறியதுக்காக ஓடுவார். அப்போ பக்கத்தில் வர வழியே அவர் என்ன எதில் தூக்கி போடலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான்? ஒரு சாக்கடைக்குள்ளே ஒரு ஆள் இறங்கி கிருமி நாசினி அப்படின்னு சொல்லிட்டு உப்பை தூக்கி மேலே தேய்ச்சிட்டு இருப்பான். அப்போ அவருக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகும். உடனே கடலில் தூக்கி போடணும் அப்படின்ட்டு அடுத்தால அந்த சீனில் ஓடுவார். அப்போ அந்த சீனில் ஓடுறாரு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்போட தன்மை வந்து என்னது? கிருமி நாசினி. இதை வந்து நம்ம வந்து இப்போ எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த கிருமி நாசினியாக பார்க்கல, சாதாரண ஒரு உணவு பொருளாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடை வந்து சுத்தம் பண்ணலாம். பொதுவாகவே நீங்கள் எங்கேயாவது ஒரு பண்டிகை உள்ள வீட்டுக்கோ அல்லது எங்கேயாவது பண்டிகை காலங்களில் எங்கேயாவது வெளியில் மொத்தமாக எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வர்ற இடங்கள்லையோ அல்லது ஒரு துக்க இடங்களுக்கு போயிட்டு வர இடங்கள்லையோ இந்த மாதிரி போயிட்டு வரும் பொழுது அங்கே வந்து நல்ல விதம் கெட்ட விதம் அப்படின்லாம் கான்செப்ட்லாம் கிடையாது. எதுனாலும் எப்படினாலும் நமக்குள்ளே ஊடுருவி செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொந்தக்காரங்களே ஒரு ஆள் இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்க ஒரு விஷயத்த பேசுவாங்க. அந்த விஷயம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம வீட்லேயும் நடக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் யாரெல்லாம் திங்க் பண்ணி இந்த மாதிரிலாம் செயல்படுறத இப்போ கவனிச்சிருக்கீங்க? சொந்தக்காரங்களோ அல்லது வேறு ஒரு நண்பர்களோ ஒரு துக்கமான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து திரும்ப நமக்கே அது செயல்படுற மாதிரி நம்ம சிந்திச்சிருக்கோம். நடக்கும். அப்படி இது வரைக்கும் வந்ததில்லை. சரி, வந்தது இல்லைனாலும் நல்லது தான். சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மைண்டு வந்து நம்மளோட மைண்டோட இணைஞ்சிரும். ஏன் அப்படின்னா நம்மளோட மைண்டு வீக்காக இருக்கனால இதை வந்து அதை பற்றியே சிந்திக்கும். நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளை வந்து நமக்கு தெரியாமலே அது உள் ஆள் மனதுக்குள்ளே போயிட்டு அது என்ன பண்ணும்? சிந்திக்க வச்சுக்கிட்டே அது செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது நடைமுறைக்கே அது வந்துடும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் இப்போ வந்து மூட நம்பிக்கையாக நம்ம பார்த்துட்டு ஒதுக்கிட்டு போயிருந்தோம். மூட நம்பிக்கையாக பார்க்குறது நல்லது தான், தவறு என்று சொல்லலை. ஆனால் எல்லாத்தையுமே மூட நம்பிக்கையாக பார்க்கக்கூடாது. என்ன உப்பு சுற்றி போடுறியா? உப்பு சுற்றி போடுறீங்கும் போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பிராண உடலில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நேற்று அந்த மேலே சொல்கிற மாதிரி கிளென்சிங் பண்ணுறோம். பிராணிக் ஹீலிங், ரேக்கி ஹீலிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உப்பு வந்து ரொம்ப முக்கியம். இந்த உப்புல வந்து அவ்வளவு அழுக்கு பிராணன்களும் அதில் போய் அங்கே போய் சேர ஆரம்பிச்சிடும் இழுத்து விட்டோம்னா. சரியா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இந்த உப்பு போக மிளகு சொல்லுவாங்க. மிளகு, மயில் தொகையை வச்சுலாம் முன்னால் இது சமாஜ் போனோம் அப்படின்னா மயில் தொகையை வச்சுலாம் மந்திரிச்சு விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மயில் தொகை வச்சு மந்திரிச்சு விடுவாங்க. நம்ம கோயில்களில் வேப்பலையை வச்சு மந்திரிச்சு விடுவாங்க. சர்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா புனித நீர் தெளித்து மந்திரிச்சு விடுவாங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணாங்க? எப்படி பண்ணாங்க? அப்போ இதெல்லாம் நம்பிக்கை இல்லையா? அப்போ இதெல்லாம் மூட நம்பிக்கையா? அது நம்ம செய்கிறது மூட நம்பிக்கைனா இது மூட நம்பிக்கை தானே இருக்கணும். அப்போ மதங்கிற கோட்பாடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க.
நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மூட நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டு வந்த விஷயத்த அவ்வளோத்தையும் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கோம்.